தளபதி படை அனைவருக்கும் வணக்கம். தளபதி அவர்கள் இன்னைக்கு என்ன பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடே காத்து இருக்குங்க. இன்னைக்கு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கூட்டம் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இப்போ நடக்க போகுது. அதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் ஆல்ரெடி பக்காவா எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாரு. தண்ணீர் வசதி, கழிவுநீர் எல்லாமே பக்காவா இருக்கு. இப்போ அது இல்லை மேட்ரு. இப்போ என்ன பேச போறாரு அப்படின்னு தான். இது இன்னமும் ஒரு திருவிழா மாதிரி இருக்குங்க. நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வராங்க, பார்க்குறாங்க. எந்த ஒரு கட்சிக்குமே நடக்காத ஒரு அதிசயம்னு சொல்லலாம். தமிழக வெற்றி கழகத்துக்கு நடந்துட்டு இருக்கு. இது அதிசயமா இல்ல புரட்சியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இது வரைக்கும் தமிழக அரசியல்ல இந்த மாதிரி ஒரு புரட்சி இருந்ததா நம்ம பார்த்து கேள்விப்பட்டதே இல்லை. ஆனா எம்ஜிஆர் அவர்களுக்கு நடந்து இருக்கிறதா சில பேர் சொல்றாங்க. அது நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி இப்போ ஒரு புரட்சி நடந்துட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு கூட நீங்க பாத்தீங்கன்னா இப்படிலாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து தளபதி விஜய் அவர்களை தேடி தேடி போறாங்க. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கண்டிப்பா மக்கள்லாம் வருவாங்களா, இல்ல கட்சி இருக்குமா அப்படின்னு நம்மளே நினைச்சோம். ஆனா அதெல்லாம் இல்லை. என்ன நடந்தாலும் சரி, தளபதி அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இந்த அளவுக்கு இருக்கிறத நினைச்சு உண்மையா கண் கலங்குறதா இல்ல எப்படி, என்ன எதனால ஒண்ணுமே புரியலங்க. ஒரு பெரிய புரட்சி நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்போதைக்கு அது மட்டும் நல்லா புரியுது. எல்லா கட்சிகளுக்குமே இது மிகப்பெரிய பேராபத்து. பல கட்சிகளுக்குமே மிகப்பெரிய பயத்தை வந்து உண்டாக்கி இருக்கு. கண்டிப்பா அதுதான் உண்மை. தளபதி விஜய் அவர்களுக்கு எப்படி இவ்வளவு மக்கள் கூட்டம் வருது, எதனால அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு புரியவே மாட்டுது. அவங்களும் என்னென்னவோ பண்ணி பாக்குறாங்க. தளபதி விஜய் அவர்கள் மீது விமர்சனம் வைக்கிறாங்க, மீடியாக்கள் மூலியமா பண்றாங்க, யூடியூபர் மூலியமா பேசுறாங்க, என்னென்னவோ பண்ணி பாக்குறாங்க. ஆனா கூட்டம்னு வச்சு அவ்வளவு பேர் வந்துடுறாங்க. சப்போர்ட்னு கொடுத்தா அவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்க. எதனால என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் முடிச்சிட்டு இருக்காங்க. சில கட்சிகள் பயந்து விஜய் அவர்களால நேரடியா தாக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. அது எந்தெந்த கட்சின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். சில கட்சிகள் வந்து விஜய் அவர்களை கூடவே வர ஆரம்பிச்சுட்டாங்க. எப்ப நம்ம அவரை கூடவே போயிடலாம் அப்படின்ற மாதிரி. இது ஒரு நல்ல பாசிட்டிவா பார்க்க போறோம். செங்கோட்டையன் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் டிவிக்கே, வரதுக்கு முன்னாடி டிவிக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு விதமா கூட பிரிச்சுக்கலாம். அதுதான் உண்மையும் கூட. இப்போது செங்கோட்டையன் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நீட்டா ஒரு சூப்பரா போயிட்டு இருக்கு. அதுக்குதான் ஒரு பெரும் தலைவர் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது. இன்னும் யாரெல்லாம் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா தெரியல. ஏன்னா இன்னும் ஒரு 4-5 மாசம் இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பேர் வர்றதுக்கு கண்டிப்பா நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். தளபதி சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.